வினய் வினய் என்னாச்சு? மித்ரா கிடைச்சிட்டாங்களா? சொல்லுங்க வினய். தன்ஷிகா, விக்ரம் எங்க? அம்மா அம்மான்னு புலம்பிட்டு அப்படியே தூங்கிட்டான். அவனை பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆமா, மித்ரா எங்க தான் போனாங்க வினய்? தெரியல தன்ஷிகா. கார்த்திக் வீட்லயும் இல்ல. மித்ராவுக்கு ஃபோன் பண்ணாலும் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருது. அவ எங்க தான் போயிருப்பான்னு ஒரு ஐடியாவே இல்ல. அவ வழக்கமா போற எல்லா இடத்துலயுமே போய் தேடி பார்த்தாச்சு தன்ஷிகா, எங்கேயுமே காணோம். வினய், நான் ஒன்னு சொல்லுவேன், நீங்க தப்பா நினைச்சுக்க கூடாது. எனக்கு என்னமோ மித்ரா உங்க மேல உள்ள கோபத்துல வேணும்னே எங்கேயாவது கோச்சிட்டு போயிருப்பாங்களோன்னு தோணுது. இல்ல தன்ஷிகா, என் மித்ரா அந்த மாதிரி பண்ற டைப் எல்லாம் இல்ல. புரியுது வினய், அப்படியெல்லாம் நடந்துடக்கூடாதுன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா மித்ராவோட கோபமோ பிடிவாதமோ அந்த மாதிரி தான் நீங்க ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிருக்கீங்கல்ல. ஆல்ரெடி ஒரு பிரச்சனை வந்தப்போ அவங்க காணாம போயிருக்காங்க. அதே மாதிரி ஏன் இப்போ நடந்திருக்க கூடாது? தன்ஷிகா, அது வேற இது வேற. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. மித்ரா இல்லன்னு தெரிஞ்சதும் சகுனி கையில கிடைச்ச சங்கு மாதிரி எப்படியெல்லாம் உதறப்பாரு. சாரி வினய், உன் ஒய்ஃபை பத்தி இப்படி பேசுறது தப்புதான். ஆனா நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படித்தானே யோசிக்க தோணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது வினய். மித்ரா என்ன நடந்தாலும் விக்ரம விட்டு போக மாட்டேன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா காலையில இருந்து ஆளையே காணும். ஆனா எல்லா விதத்திலயும் யோசிக்கிறது நல்லது தானே. நீங்க வாங்க, மித்ரா ரூம்ல இருந்து ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு பாப்போம். இல்ல தன்ஷிகா, உனக்கு தெரியாது. மித்ரா என்ன விட்டுட்டு போனாலும் போவேல தவிர விக்ரம விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட போகணும்னு நினைக்க மாட்டா. சரிங்க, நம்ம ஒரு தடவை போய் பாப்போம். சின்னதா ஏதாவது க்ளூ கிடைச்சா கூட அதை வச்சு மித்ராவை தேட வசதியா இருக்கும்ல. என்ன யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் எனக்காக வாங்க வாங்க வாங்க. நீங்களும் பாயா. நீயும் தன்ஷிகாவும் அந்த பக்கம் போய் தேடி பாருங்க. நான் இங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க. போதும் தன்ஷிகா. என்னடா ஏதோ லெட்டர் மாதிரி இருக்கு. லெட்டரா? பிரிச்சு படி. அன்புள்ள வினய், உங்கள் மனைவி மித்ரா எழுதிக் கொள்வது. இந்த கடிதத்தை நீங்கள் படிக்கும்போது நான் உங்களை விட்டு வெகு தூரம் போயிருப்பேன். இனிமேலும் உங்கள் வாழ்க்கைக்குள் புகுந்து தொந்தரவாக இருக்க நான் விரும்பவில்லை. அதனாலேயே கனத்த மனதோடு இந்த முடிவை நான் எடுக்கிறேன். நான் நன்றாக யோசித்து பார்த்ததில் உங்களுக்கு என்னுடன் வாழ விருப்பமில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஏதோ வேறு வழியின்றி என்னுடன் வாழ்வது போல் தோன்றுகிறது. வெளியே மித்ரா மித்ரா என்று நீங்கள் சொன்னாலும் உள்ளுக்குள் நீங்கள் என்னை வெறுக்கிறீர்கள். என்ன மித்ரா, என்ன மித்ரா? அப்படி யாருக்கும் நான் பாரமாக இருக்க விரும்பவில்லை. நான் இந்த வீட்டை விட்டும் உங்கள் வாழ்க்கையை விட்டு போகிறேன். மித்ரா, ஏன் மித்ரா இப்படி பண்ண? என் கண்மணி விக்ரமே உங்களை நம்பி விட்டு போகிறேன். நான் எங்கு போவேன், என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று தெரியாத நிலையில் விக்ரமை என்னுடன் அழைத்து செல்ல நான் விரும்பவில்லை. என் வயிற்றில் பிறந்த பாவத்திற்காக அவனையும் என்னுடன் சேர்ந்து கஷ்டப்படுத்த நான் தயாராக இல்லை. விக்ரமை பார்த்துக் கொள்ளுங்கள்.
வம்சு, என்ன வம்சு இதெல்லாம்? உங்களுக்கு பிடித்தது போல் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். நான் கண்டிப்பாக மறுபடியும் வருவேன். அப்போது கண்டிப்பாக விக்ரம் என்னை புரிந்து கொண்டேன், மன்னிப்பா. என்னடா என்னடா எழுதியிருக்கு? மாப்பிள்ள, என்னடா இது? மித்ரா கையெழுத்தா இது? வினய், நீங்க நம்பிக்கையா இருங்க. உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மித்ரா ஓவர் வினய். இப்பத்துல இருந்து கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். நீயும் நானும் ஒன்னா சேர்றதுக்கான கவுண்ட் டவுன். இனி நம்ம ஒன்னா சேர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. மித்ராம்மா, சாரி மித்ராம்மா. எதுக்குமா? என்னாச்சு? இல்லை, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம். என்னை காப்பாற்ற வந்ததுனால தானே நீங்கள் இப்படி மாட்டிக்கிட்டீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன நம்பு, நமக்கு ஒன்றும் ஆகாது, சரியா? எனக்கு பயமாக இருக்கு மித்ராம்மா. எனக்கு இங்கே இருக்க யாருமே பிடிக்கல. என்னை எப்படியாச்சும் காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க மித்ராம்மா. என்ன ஆனாலும் சரி, என்னை டேடி கிட்ட மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. கவலைப்படாத தானியா, கூடிய சீக்கிரமே நம்ம இங்க இருந்து போயிடலாம். என்ன, நீ பயப்படக்கூடாது. ரெண்டு பேரும் என்ன ரகசியம் பேசுறீங்க? ஓஹோ, நீதான் ஐயா கூட்டிட்டு வந்த பொண்ணா? இந்த பாரு, ஆமான்னா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இந்த முறைக்கிற வேலையெல்லாம் வெளியில வச்சுக்கோ. என்கிட்ட வச்சுக்கிட்ட அப்புறம் நடக்கிறதே வேற. ஒழுங்கு மரியாதையா சாப்பிடுங்க. எனக்கு சாப்பாடும் வேணாம், ஒண்ணு வேணாம். ஏய், என்ன இந்த வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோ. இப்ப நீ எங்க இருக்கேன்னு தெரியுதா? இந்த முறைக்கிறது, உச்சி கொட்டுறது, இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவளை உன்னை தொலைச்சி எடுத்துருவேன். ஏதோ உன் மேல ஐயா ஆசைப்பட்டாருன்னு அமைதியா இருக்கேன், இல்லனா பீஸ் பீஸ் ஆக்கிருவேன். ஒழுங்கா முரண்டு பிடிக்காம ஐயாவை கட்டிக்கிட்டு வாழ்ற வழிய பாரு. அவர் அழகுக்கும் செல்வாக்குக்கும் சொத்து சொகத்துக்கும் நீ எல்லாம் அவர் காலில் விழுந்து கிடக்கணும். கிரகம் அவருக்கு உன்னை பிடிச்சி போச்சிருந்தா நான் வந்து உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அழுது நாடகம் போட்டுட்டு இருக்காம ஒழுங்கா சாப்பிடு. ஐயாவை பிடிச்சிருக்குன்னு சொல்லி கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ, புரியுதா? ஏய், என்ன சொடக்கு போட்டு கூப்பிடுற? ஏய், சும்மா நிறுத்துறி. வந்துட்ட உங்க ஐயா புராணத்தை பாடிக்கிட்டு. அவன் என்ன பெரிய யோகியனா? ஒழுக்கி புறம்போக்கு, சொந்த குடும்பத்தை கூட மதிக்காத கேடு கெட்டவன். அவனுக்கு என்னவோ புராணம் பாடிக்கிட்டு இருக்க? அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்படுறது அசிங்கம்னு கூட தெரியாத ஒரு தேர்ட் ரேட் கிரிமினல் அவன். அவன்லாம் உனக்கு ஐயாவா? ஏய், வேண்டாம். ஏய், இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் புருஷன் என்ன கூட்டிட்டு போறதுக்காக இங்க வருவாரு. உங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு, முக்கியமா உங்க ஐயாவை தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டு என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போவாரு. அது வரைக்கும் நீயும் ஐயாவும் பகல் கனவு காணாம வாய பொத்திக்கிட்டு இருங்க. எங்களையா பொத்திக்கிட்டு சொல்ற? ஐயா வரட்டு இருக்கு. ஏய், போடி. ஐயா, என்னாச்சு? சாப்பிட்டலா? எங்கேயா பிடிச்சிங்க இவள? இப்படி பேசுற? ஏன், என்ன சொன்னா? அந்த அம்மாவோட புருஷன் வந்தாருன்னா உங்களை தெருநாயை அடிக்கிற மாதிரி அடிச்சு போட்டுட்டு அந்த அம்மாவை அழைச்சிட்டு போயிருவாராம். இவளையா நீங்க கட்டிக்க போறீங்க? என்னமோ போங்கய்யா. என்ன திருநாய் அடிக்கிற மாதிரி அடிப்பா நான் சொன்னேன்? முதல்ல அவ இங்க வந்தாதானே எப்படி வரான்னு நானும் பாக்குறேன்.
இருக்கியா? எனக்கும் தான் மாப்பிள்ள. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த லெட்டரை மித்ரா எழுதியிருப்பாளன்னு சந்தேகமாக இருக்கடா மாப்பிள்ள. உன் பையன் வரான், மூஞ்சி கொஞ்சம் சிரிச்ச மாதிரி வச்சுக்கோ. விக்ரம். டாடி, மம்மி ஏதோ ஃபோன் பண்ணாங்களா? இல்லையடா. நீங்க ஃபோன் பண்ணி பாத்தீங்களா டாடி? பண்ண விக்ரம், மம்மி ஃபோன்ல சார்ஜ் இல்லை போல, அதனால தான் ஃபோன் எடுக்கல. அப்படியா டாடி? ஏன் விக்ரம் ஃபீல் பண்ற? மம்மி அவங்க ஃப்ரெண்டோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தானே போயிருக்காங்க, வந்துருவாங்க. நீ போய் ரெஸ்ட் எடு. இல்ல டாடி, நான் மம்மியை ரொம்ப மிஸ் பண்றேன். உங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு வீடு தெரியுமா? தெரியும்டா. ஏன் கேக்குற? அப்போ வாங்க டாடி, போய் மம்மியை கூட்டிட்டு வந்துடலாம். விக்ரம், மம்மி ஃபங்க்ஷன்ல இருப்பாங்கடா. அங்க போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணா நல்லா இருக்குமா சொல்லு? மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க, சரியா? அதனால நம்ம நாளைக்கு காலையில போய் கூட்டிட்டு வந்துடலாம். நாளைக்கு காலைல ஆகுமா டாடி? ஓகே. அப்போ மம்மியை கூப்பிட போகணும்னா நான் ஸ்கூலுக்கு போக முடியாது. நான் வேணும்னா லீவ் போட்டுட்டுமா? சரி, லீவ் போட்டுக்கோ. ஓகே டாடி, நான் போய் பேப்பர் எடுத்துட்டு வந்து லீவ் லெட்டர் எழுதுறேன். நீங்க எனக்கு சைன் மட்டும் போட்டு தரீங்களா? போய் எடுத்துட்டு வா. மாப்பிள்ள, பாவண்டா விக்ரம், அம்மா பார்க்காம ரொம்ப நொந்து போயிருக்கான். பேசாம நீ அவங்ககிட்ட என்ன நடந்ததுன்னு. மாம்சு, என்ன மாம்சு சொல்ல சொல்ற? உன் அம்மா இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டா, அவள் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டான்னு சொல்ல சொல்றியா? சேச்சா, அப்படி சொல்லடா. என்ன நடந்ததுன்னு அவங்ககிட்ட வெளிப்படையாக சொல்லாமல் அவன் கொஞ்சம் சமாதானமாகிற மாதிரி ஏதாவது சொன்னான்னா அவன் கவலைப்படாமல் இருப்பான்ல, அதுக்கு தான் சொன்னேன். அதை நினச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. உன் பையன் வரான்டா. வாடா. டாடி, நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லீவ் போட்டா போதும்ல? போதும் விக்ரம். என்ன விக்ரம், லீவ் லெட்டருக்குலாம் பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இருக்க? அதுவா டாடி, மம்மி எப்போ எது எழுதினாலும் அவங்க பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்பாங்க. அதை பார்த்து எனக்கும் அப்படியே பழகிடுச்சு டாடி. பிள்ளையார் சொல்லியா? விக்ரம், நானும் மாம்சம் கொஞ்சம் தனியா பேச வேண்டியது இருக்கு. நீ அங்க போய் கொஞ்சம் எழுதுறியா? ஓகே டாடி. ஓ, பிள்ளையார் சொல்லியா? டேய், இப்போ எதுக்கு அவனை நீ இங்கிருந்து அனுப்புனேன்? பிள்ளையார் சொல்லி மாம்சு. என்ன? யோ மாம்சு, அந்த மித்ரா எழுதின லெட்டர் எங்கேயா வச்சிருக்க? என் ரூமில் வச்சிருக்கேன். போய் எடுத்துட்டு வாயா. எதுக்கு? நீ போய் எடுத்துட்டு வான்னு சொல்றேன். மாப்பிள்ள, என்னடா யோசிக்கிறேன்? மாம்சு, இந்த லெட்டரை மித்ராவே எழுதலையா? வேற யாரோ தான் எழுதிருக்கணும். வேற யாரோன்னா எப்படிடா சொல்றேன்? ஆமா மாம்சு, மித்ரா எப்போ எது எழுதினாலும் மேல பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதுவா. அது எதுவா இருந்தாலும் சரி, பிள்ளையார் சொல்லி போட்டு தான் எழுதுவா. நானும் பார்த்துருக்கையா, இந்த லெட்டர் பாரு, பிள்ளையார் சொல்லியே இல்லை. இது வேற யாரோ தான் கண்டிப்பா எழுதிருக்கணும். வேற யாரோன்னா இந்த வீட்டில் நீ, நானும் மித்ரா. நீ எழுதல, நான் எழுதல, மித்ரா எழுதலைன்னா வேற யாரு? இது வர ரச்சிகா, எந்திரி. வினய், ஏய் எந்திரிக்கிறல்ல. வினய், என்னாச்சு? இன்னும் அச்சோ. வினய், 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 என்ன பண்ற? மித்ராங்க. வினய், வினய், வினய். ஏய், வினய். ஏய், சொல்லு, மித்ராங்க. வினய், எனக்கு எப்படி தெரியும் வினய்? ஏய், இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும். அந்த லெட்டர் மித்ரா எழுதவே இல்லை, நீ தாண்டி எழுதி வச்சிருக்க. வினய், என்ன சொல்றீங்க? நான் ஏன் அந்த லெட்டரை எழுத போறேன்? ஏய் சீ, நிறுத்து. பொய்க்கு மேல பொய் சொன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. அந்த லெட்டரை நீ தான் எழுதிருக்க, அது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பாரு, அது ஏன் எதுக்கு எழுதுன
இங்க பாரு, நீ தான் அதை எழுதிருக்கனா? அப்போ மித்ரா எங்க இருக்கான்னு கண்டிப்பா உனக்கு தெரியும். ஐயோ வினய், நீங்க என் மேல வீணா பழி போடுறீங்க. எனக்கு நிஜமாவே தெரியாது வினய். இங்க பாரு தன்ஷிகா, நான் உங்ககிட்ட நீ தான் லெட்டர் எழுதினியான்னு கேட்கல. நீ தான் எழுதிருக்கன்னு எனக்கு கன்ஃபார்மா தெரியும். ஏய், எனக்கு மித்ரா வேணும் தன்ஷிகா. நான் ஏற்கனவே அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இதுக்கு மேல வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏய், தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிற தன்ஷிகா, ப்ளீஸ் மித்ரா எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு. நான் உனக்கு என்ன தப்பு பண்ண தன்ஷிகா? நீ நல்லா இருக்கணும் தானே மித்ரா சொல்றது கூட கேட்காம உனக்காக ஒவ்வொன்றையுமே நான் பார்த்து பார்த்து செஞ்சேன். ஆனா நீ எனக்கு பதிலுக்கு வாழ்க்கை முழுக்க வலிய கொடுக்கணும்னு நினைக்கிறியா? உனக்கு என் மேல கொஞ்சமாவது அன்பு மரியாதை இருந்தா நான் திரும்ப உனக்கு கெஞ்சி கேட்கிறேன் தன்ஷிகா, தயவு செஞ்சு சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஏய் சொல்லு தன்ஷிகா. என் மித்ராவுக்காக நான் எந்த எல்லைக்கு வேணா போவேன். இங்க பாரு, நம்ம மிருகமா மாறுறதுக்குள்ள மரியாதையா சொல்லிடு. ஏன் நீ இப்படி பண்ண? மித்ரா எங்க இருக்கா தன்ஷிகா? ஏன் நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். தன்ஷிகா, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? சொல்லு தன்ஷிகா. சொல்லிடுறேன் வினய். என்ன மன்னிச்சிரு வினய். நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். வினய், நான் தான் அந்த லெட்டர் எழுதுறேன். வினய், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். யூஎஸ்ல இருக்கும்போது நான் ஒவ்வொரு நாளும் உங்களை நினைச்சு உருகிட்டு இருந்தேன். ஆனா என்னோட சூழ்நிலை என்னால அப்ப வர முடியாம போச்சு. ஆனா நான் இங்க வந்து பாக்குறப்போ நீங்க உங்க பொண்டாட்டி பிள்ளையோட இருந்தீங்க. என்னால தாங்க முடியல வினய். ஆனா அப்பவும் நான் உங்களை விட்டுட்டு போயிடலாம் தான் நினைச்சேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. 6 வருஷத்துக்கு அப்புறம் நீயும் மித்ராவும் சேர்ந்து இருந்தாலும் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடும் பிரச்சனையும் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிக்கலான்னு உனக்கும் மித்ராவுக்கும் நடுவுல சிக்கலை உருவாக்கி உங்க 2 பேரையும் நிரந்தரமா பிரிச்சுட்டு நான் உன் கூட சேரலாம்னு நினைச்சேன். நான் ஒத்துக்கிறேன். நான் பண்ணது எல்லாமே தப்புதான். உங்ககிட்ட நான் சொன்னது எல்லாமே போய்தான். எனக்கு பிரெயின் டியூமர் இருக்குன்னு சொன்னது, மித்ரா எனக்கு எத்தனை சரி பண்ணான்னு சொன்னது எல்லாமே போய்தான் வினய். உங்ககிட்ட ஒரு சிம்பதி கிரியேட் பண்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். I'm sorry வினய். I'm really sorry. Sorry. சரி, ஓகே, அதெல்லாம் விடு. இப்ப மித்ரா எங்க? அது வந்து ஏய் சொல்லுன்னு சொல்றல, மித்ரா எங்க? வினய், லெட்டர் எழுதுனது நான் தான். ஆனா மித்ராவை நான் கடத்தல வினய். இதற்கு எதிரி நண்பங்கிற மாதிரி நானும் கார்த்திக்கும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணோம். நாங்க தான் உன்னையும் மித்ராவையும் பிரிக்க நினைச்சோம். அதுக்குதான் கார்த்திக் வந்து தானியாவை கூட்டிட்டு போனாரு. தானியாவை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம மித்ரா அங்க போவாங்க. அப்ப அவங்கள தூக்கிடணும். அதுதான் எங்களோட திட்டமா இருந்தது. நான் என் பொண்டாட்டி சொல்றதுக்கெல்லாம் மீறி உன்னை நம்பினதுக்கு எனக்கு நீ நல்ல கிஃப்ட் கொடுத்துட்ட. பழகுன பாவத்துக்கா நான் உன்னை சும்மா விடுறேன். இங்க பாரு, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்கக்கூடாது. வெளில போ முதல்ல. வினய், எனக்கு தெரியும் நான் ரொம்ப கீழ்த்தரமான வேலையை இறங்கி பண்ணிட்டேன். இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது நல்லா இருக்காது. நானே கிளம்பிடுறேன் வினய்.
ஆனா அதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்புக்கெல்லாம் பிராய்ச்சித்தமா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். கார்த்திக் தானியாவையும் மித்ராவையும் கடத்திட்டு அவரோட சொந்த ஊருக்கு போயிருக்காரு. அவரு மித்ராவை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணி ஃபேக் பாஸ்போர்ட்ல வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போறதுதான் அவரோட பிளான். வினய், நீங்க உடனடியா இப்ப போனா அவங்கள பிடிச்சிடும்.